முருகா, என் அன்பு பிள்ளையே, நில், போகாதே. என்னை உன் தகப்பனாக நினைத்தால் இதை முழுமையாக கேள். நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்து இருக்கும் என்னுடைய பிடியில் தான் நீ இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது. இதை நீ மறக்காமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இனி இருக்க போவது இல்லை பிள்ளையே. நீயும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் மட்டும் போதும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதை நீ அனுபவிக்கும் நன்மை தீமை என அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்று நீ ஒரு நாளும் மறக்காதே பிள்ளையே. இதை நீ புரிந்து கொண்டால் மறு கணமே உன் கண்களில் முன் நான் தோன்றுவேன். உன்னை தேடி வந்து உன் இல்லத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள் பிள்ளையே. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது. எனது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாய் மாறப் போகின்றது. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ இருக்க போகின்றாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தும் வண்ணம் நான் செய்ய போகின்றேன். உன்னுடைய விசுவாசம் மிகவும் பெரியது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட நடத்தி வைக்கவில்லை என்று கேட்கின்றாய். உன் அப்பா உனக்காக வந்து அடுத்து உனக்கு நன்மைகளாக நான் வழங்க போகின்றேன் பிள்ளையே. நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்து இருக்கும். உன் செயல்களில் இருந்த நேர்மைக்கான பலனை இந்த உலகம் உனக்கு தரவில்லை என்று நீ பலமுறை வருந்தினாய் அல்லவா? கவலைப்படாதே. அந்த பரிசை நான் உனக்காக தயார் செய்து வைத்து உள்ளேன். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. எப்போது உன் மனம் கவலையில் இருந்து வெளிவந்து அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்குமோ அந்த நேரத்தில்தான் அந்த பரிசு உன் கைகளில் வந்து சேரும். நீ மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். உனக்கான பலன் உன்னிடம் வந்து